வணக்கம் ரவி. அதாவது காட்பாடி அடுத்த லத்தேரி ரயில்வே நிலையம் அருகாமையில் இருப்பதுதான் LC 57 57 ரயில்வே கேட். இந்த ரயில்வே கேட்டை கடந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக அதாவது நகர்ப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். குறிப்பாக இந்த பகுதியில் ஏற்கனவே பார்த்தோம்னா இந்த 20 கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு ரயில்வே மேம்பாலம் அல்லது சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என்று லத்தேரி பேருந்து நிலையம் எதிரே பார்த்தோம்னால் போராட்டமானது நடத்தினார்கள். இந்த போராட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் பங்கு பெற்று அவர்கள் கோரிக்கையை முன்வைத்தனர். அப்போது அந்த உங்களுடைய கோரிக்கைக்கு தீர்வுகள் காணப்படும் என்று தெரிவித்திருந்தனர். ஏற்கனவே இந்த ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்லும் போது, இந்த ரயில்வே கேட்டை கடந்து செல்லும் போது ஏற்கனவே உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த கிராம மக்கள் தெரிவித்திருந்தனர். அதைத் தொடர்ந்து இன்று பார்த்தோமானால் இன்று கட்டிட வேலைக்காக செல்வதற்காக பணமணியைச் சேர்ந்த சாமி கண்ணன் என்ற 55 வயது மதிக்கத்தக்க நபர் அந்த ரயில்வே தண்டவாளத்தை கடந்து வரும்போது எதிர்பாராத விதமாக ரயில் அவர் மீது மோதி உடல் சிதறி சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கின்றார். மேலும் இந்த சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை காவல்துறையினர், ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதிக்கு வந்த அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் இந்த பகுதிக்கு இது போன்ற உயிரிழப்புகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் இதற்கான தீர்வு தற்போது வரை தங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏற்கனவே நாங்கள் இது குறித்து கோரிக்கைகளை வைத்து போராட்டமும் நடத்திவிட்டோம். ஆனால் மீண்டும் இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த ரயில்வே கேட்டை கடந்து பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு, மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நிலை இருப்பதின் காரணமாக, கட்டாயம் இருப்பதின் காரணமாக தங்கள் பகுதிக்கு ரயில்வே மேம்பாலம் அமைத்து தராதது ஏன், சுரங்கப்பாதையோ இல்ல மேம்பாலையோ அமைத்து தராதது ஏன் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றனர். மேலும் இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த கட்ட போராட்டங்கள் நடத்துவதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம் என்ற பேச்சுவார்த்தையும் தற்போது அந்த பகுதியில் ஈடுபட்டிருக்கின்றது. மேலும் இந்த விபத்து குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் தொடர்ந்து இந்த தகவல் பரவி வருவதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துடன் இருக்கின்றனர். ஏனென்றால் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் இந்த ரயில்வே கேட்டை தான் கடந்து செல்ல வேண்டும். ஆகவே அரசு தலையிட்டு உடனே இந்த கிராம மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். மேலும் தற்போது இந்த விபத்துக்கு பிறகு பார்த்தோம்னால் இந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் அனைவருமே இந்த பகுதிக்கு இது குறித்து விசாரித்து வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் போராட்டங்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். ரவி.